சொற்புணர்ச்சியில நிலைமொழி ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அந்த சொற்களை நம்ம சேர்த்துதான் எழுதணுமே தவிர பிரிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா சுடர் குட்டல் ஆழி சுடராழி அப்படின்னு சேர்த்துதான் எழுதணுமே தவிர இல்லைன்னா சுடரும் ஆழியும் அப்படின்ற எண்ணுமைக்கு போல சரிங்களா? அதே போல கதிர் ஒளின்னு ஒரு சொல்லி எடுத்தோம், கதிர் கூட்டல் ஒளி கதிர் ஒளி. வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் பிரிக்கலாமா சேர்த்து எழுதலாமா? சேர்த்துதான் எழுதணும். ஏன்னா நிலமொழி மெய்யெழுத்து வறுமொழி முதல்ல உயிர் எழுத்து படிச்சுமா? எங்க படிச்சிருந்த வானம் எல்லாம் என்ற சொல்ல யாராவது சொல்லிட்டீங்கன்னா சாப்பிட்டு வெரி குட். இளந்தமிழ்ல பார்த்தோமா என்னது வானம் எல்லாம் செங்கிருந்து பூக்காடான் அப்படின்னு ஒரு பாட்டை படிச்சோம். யார் ஆசிரியர்? சிற்பி பாலசுப்ரமணியம் என்று சொல்லக்கூடிய 1900 பிறந்தவர் இல்லையா? பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர். இருக்கா? பிங்கர்ல இருக்கா? இருந்தா சந்தோஷம். அப்பப்போ கொஞ்சம் தூசு தட்டி எடுத்துட்டே இருக்கணும் சரியா? அப்படியே விட்டுட்டுனா அப்புறம் சிற்பியை கொண்டாந்துதான் செதுக்கணும் ஒன்னொன்னுத்தையும். அடுத்தது 8வது விதி கவனிக்கணும். 8வது விதி, உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுதணும். உரிச்சொல்லுக்கு உண்டான உருவு நமக்கு தெரியும். என்னென்ன இருக்கு? சால, தவ, நனி, மா, அப்புறம் வியன், கடி, அடி, தட போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது வரைக்கும் பார்த்து இது போன்ற உருவுகள் தான் உரிச்சொல் உருவுகளாக சொல்லக்கூடியது, மிகுதிப்படுத்தி கூறக்கூடிய சொற்கள். இந்த சொல்லோட ஒரு பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோ வந்தா அந்த சொற்களை பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்துதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்காங்க கடி மனம். கடி கூட்டல் மனம்னு பிரிக்க கூடாது அல்லது இடையில கேப் விட்டு பிரிக்க கூடாது, சேர்த்துதான் எழுதணும். அப்படின்னா என்ன பொருள் தருது கடி மனம்னா? கடி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? காவல், பாதுகாவல் இல்லையா? அப்போ பாதுகாவல்னு பொருள் இங்க வருமா அப்படின்னா வராது. கடி நகருக்கு வரும். பாதுகாவல் மிகுந்த நகர் அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பொருள் எடுக்கலாம்? மனம்னா வாசனை. அப்ப கடிமனம்னா மிகுந்த வாசனை. அப்ப மிகுந்த, பெரிய, பாதுகாப்பு, பாதுகாவல் இப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல்லாக சொல்லக்கூடிய இந்த கடி சேர்த்துதான் எழுதணுமே தவிர பிரித்து எழுதக்கூடாது. அதே போல நனி தின்றான். நனி தின்றான் அப்படின்னா என்ன? தின்றான் அப்படின்னாலே சில பேர் நல்லாவே சாப்பிடுவோம் இல்லையா? சில பேர் நல்லாவே சாப்பிடுவான். எங்க வீட்டுக்கு வந்தானா யாரு? கிஷோரு நனி தின்றான்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்டான். நனி தின்றான். அளவுக்கு அதிகமா பசிப்படுது, போடு 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 போடுன்னு போட்டு வெளுத்து வாங்கி தின்னுடாய சொல்றாங்கல்ல. என்னவா சாப்பிடுறான் பாரு, நீய சாப்பிடுறிய 2 பிடி சாதம். அவன் பாரு 4 தட்டு சாப்பாடு சாப்பிடுறான் சொல்றாங்கல்ல. நனி தின்றான், நல்லாவே தின்னான். சால பசித்தது, வீட்டுக்கு போற அம்மா பசிக்குதுமா அப்படின்ற. அப்படின்னா என்ன? பசி வந்துருச்சு. அம்மா டிலே பண்றாங்க, டிலே பண்றாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல என்ன வேணும்? தோசைக்கு அதை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அம்மா ரொம்ப பசிக்குதுன்ற. இலக்கியத்துல இலக்கணத்துல என்ன சொல்லுவோம்? சால பசிக்கு அளவு அதிகமான பசி வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா சூடு கீழே விழுந்துருவாங்க, அந்த அளவுக்கு பசி வந்துருச்சு. அப்ப மிகுந்த பசி. அப்ப இந்த சொற்களை சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணும்னா சேர்த்துதான் எழுதணும். அதே போல நம்ம கம்பராமாயணத்துல பார்த்தோம் இல்லையா? சடாயுவை தன்னுடைய தடக்கையால் கொண்டு வந்து சார்பான் அப்படின்னு படிச்சோம். அப்ப தடக்கை அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதப்பட்டதா? ஆமா சார். இந்த பக்கம் தடக்குன்னு இருந்தது, அடுத்த அடியில கையான் அப்படின்னு இருந்தது. அப்ப இலக்கியத்துல பிரிச்சு தானே சார் எழுதிருக்காங்க. நீங்க என்னடானா சேர்த்து எழுதணும் இலக்கணத்துல சொல்றீங்க. என்ன சொன்னாங்க? கம்பராமாயணத்தை எடுத்து பாருங்க சார், புக்க எடுத்து பாரு, சரியா தவறான்னு சொல்லு. நான் எழுதுனது எத்தனாவது பாட்டு? 2வது பாட்டா? புக்ல எப்படி இருக்கு? வீட்டுல தடன்னு போட்டுருக்கான், அடுத்த சொல்லுல கையான்னு போட்டுருக்கான். நீங்க தானே பிரிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப இது சரியா, இலக்கணம் சரியா? அது அடியினுடைய அமைப்பு பிரகாரம் சீர் உட்கார்ந்துக்காக அது கூட போட்டு வச்சிருக்காங்க சரியா? அப்ப
ஒரு இலக்கணம் குறிப்பா சொல்ல பார்த்தோம். தாதை தந்தனன் தடக்கையால் கொண்டு சார்வான் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு ஒரு புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பலவும் தெரியுங்க பார்த்தோமா? கொஞ்சம் கண்ணாடி எடுத்து பாரு, பலவும் தெரியுங்க பாரு, இருக்கா பாரு. எத்தனாவது கேள்வி? மூணாவது நாலாவது? நாலாவது கேள்வி பாரு. தமிழ் சார் புத்தகத்துல எத்தனாவது கேள்வி, எத்தனாவது பாடல் வரி, எப்படி பாடல் வரி அமைஞ்சிருக்குன்றது அவங்க மைண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். என்ன தீபக? எத்தனாவது கேள்வி? நாலாவது கேள்வி. கடக்கையான் என்ற அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கணம் குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப என்ன இலக்கணம் குறிப்பு பார்த்தேன். உரிச்சொல்லுக்குரிய உருவு, அதோட பெயரோ அல்லது வினையோ சேர்க்கணும் தான் சேர்த்துதான் எழுதணும். அப்ப அந்த இடத்துல சொல்லு சேர்க்கப்பட்டிருக்கா, பிரித்து எழுதப்பட்டிருக்கா? சேர்த்துதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஐயப்பாடு இல்ல. சரியா? எட்டாவது விதியும் பார்த்துட்டோம். இதெல்லாம் மனசுல பதிய வைக்கணும். சரி சார், இப்ப நீங்க இவ்வளவு நடத்துனீங்கல்ல, தேர்வுல எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, உரிச்சொற்களை சேர்த்து எழுதுவதா அல்லது பிரித்து எழுதுவதா விளக்கம் தருக, எடுத்துக்காட்டுடன் விளக்கம் தருகன்னு கேட்கும். எடுத்துக்காட்டுடன் விளக்கம் தருக. அப்ப உரிச்சொற்களை நாம் சேர்த்தே எழுத வேண்டும். அதாவது உரிச்சொல்லோட பெயரும் வினையும் சேரும் போது சேர்த்தே எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு: கடிமணம், நனி தின்றான், சால பசித்தது, கடற்கை, மாநகர். சரியா? எக்ஸாம்பிள் போட்டு விளக்கம் காட்டணும். புரிஞ்சுதா? அடுத்தது 9வது பாயிண்ட், உம்மை தொகை சொற்களையும். அப்ப ரெண்டு சொல்லுல ரெண்டு சொல்லினுடைய இறுதியில என்ற உருவு மறைஞ்சிருக்கணுமா, வெளிப்பட்டு வந்துடணுமா? அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? தொகைன்னு வச்சிருக்காங்க. தொக்கி வரணும், மறைந்து வரணும். எந்த உருவு? என்ற உருவு சொல்லுல தொக்கி வரணும். அப்படிப்பட்ட இலக்கண குறிப்புல உம்மை தொகை சொற்களையும், அடுத்தது நேரிணை சொற்கள். இணைனா தெரியும், பேர். ரெண்டு சொல்லு வரணும். அதெல்லாம் நேர்நிலை சொல்லா இருக்கணும். அப்படின்னா பாசிட்டிவ் சொல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன? சீரும் சிறப்புமாக. ரெண்டுமே பாருங்க பாசிட்டிவ் இல்லையா? இப்ப நம்ம வாழ்த்துறோம், சீரும் சிறப்புமாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க சொல்றாங்களா? சீரும் சிறப்புமாக இருமா. அப்ப சீரும் சிறப்பும் அப்படின்றது ரெண்டுமே நேரிணை சொற்கள். அப்படின்னா என்ன? பாசிட்டிவான சொற்கள். சரியா? இல்ல சார், ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் இருக்கிறாப்ல. ஃபார் எக்ஸாம்பிள், மேடு பள்ளம், குண்டும் குழியும் சொல்லமா? இப்ப இது மேடுன்னா உயர்வு, பள்ளம்னா தாழ்வு. அப்ப ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா இந்த ரெண்டு சொல்லும் பாருங்க, ரெண்டுமே மேலோங்கி இருக்கு இல்லையா? சீரும் சிறப்புமாக. வேற என்ன சொல்லலாம்? உயர்ந்தோங்கி சொல்லலாமா? வாழ்க்கையில நீங்கள் அனைவரும் உயர்ந்தோங்கி காணப்படுவீர்களாக. அப்போ உயர்ந்தோங்கி, உயர்ந்து கூட்டல் ஓங்கி. உயர்ந்தனாலும் மேலே, ஓங்கினாலும் மேலே. 10ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்களே, மீ மிசை படிச்சோமா? மிசைனா என்ன பொருள்? மீசைன்னு பொருள் எடுத்துக்காத. மிசைனா மேலேன்னு அர்த்தம். மீ மிசைனா மேன்மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே மேலே சொல்றல, மேலே மேலே போயிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்களா? மீன் மிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? மேலே எழுந்து வருகின்ற, மேன்மேலும் எழுந்து வருகின்ற சூரியன். ஞாயிறு எதை உணர்த்தும்? சூரியன். கதிரவன், பகலவன், ஆதவன், மாதவன் சொல்லிடாது. சரி, ஆதவன் யாரு? ஆதவன் யாரா? ஐயோ மறந்தாரு. சூரியன். அப்ப ஆதவன்னா ஆதவன் தான் சூரியன். மாதவன்னா மாதவன் யார்? சந்திரன். திங்கள்னா யார்? திங்களும் சூரியன், ஞாயிறும் சூரியன். எவ்வளவு தெளிவா இருக்கான் பாத்தியா? உள்ள மயக்கம் பொண்ணுக்கும் உண்டு இல்லையா? இப்படிதான் சில பேர் வகுப்பறையில் உட்கார்ந்து மென்டலி ஆப்சென்ட், பிசிக்கலி பிரசன்ட். எந்த ரேஞ்சில் இருக்கலாம்? மென்டலி ஆப்சென்ட். கரெக்டா? நனி தின்றான்னு சொன்ன பத்தியா? தின்னதுனால, நல்லா தின்னுட்டதுனால மென்டலி ஆப்சென்ட் ஆயிடும். ஓகே, ஞாயிறு நாளா திங்கள் என்றால் சூரியன். திங்கள்னா சந்திரன். சரியா? திங்கள் என்று சொன்னால்
சந்திரன். புரியுதியா? ரைட். இது எது நேரிணை சொல், எது எதிரிணை சொல்லுன்னு தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் சொல்லா இருந்தா அது நேரிணை. இல்ல சார் ஒண்ணு உயர்வு ஒண்ணு தாழ்வா இருந்திருந்தா அது எல்லாம் எதிரிணைன்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம் எதிரிணைக்கு? சொல்லுங்க. மேலும் கீழும் முன்னும் பின்னும். ஒரு விளம்பரத்துல வரும், மேலும் கீழும் முன்னும் பின்னும், அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப்படின்னு ஒரு விளம்பரத்துல வரும். இப்ப டிவில வருதா இல்லையா தெரியல அந்த விளம்பரம். கொஞ்சம் ஆடிக்கிட்டு மேலும் கீழும் முன்னும் பின்னும், அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன். என்ன விளம்பரம் சரியா தெரியல. ரைட். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதிர்வினை சொற்கள் அப்படின்றது ஞாபகத்துல வருது. பாருங்க, ஒரு விளம்பரத்திலையும் தமிழ் இலக்கணம் சொல்ல பார்க்க வேண்டியது. பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும், நம்ம அப்படி பார்க்கறது இல்ல, வேற மாதிரியா பார்க்கணும். இப்ப நேரிடை சொல்லுக்கு ஒரு பாட்டு சொல்லாங்க. என்ன பாட்டு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. யோசிக்கணும். லட்சுமி ஏதோ சொல்ல வர, சத்தமா சொன்னா பொருள்தான் பாக்கலாம். சொல்லுங்க, அது ஏத்துக்கிறது தான். நீங்க பாருங்க, வந்துருச்சு பாருங்க. நீதி வழியே. ரைட். அதுல மேன்மேலும் அப்படின்னு வரும். மேன்மேலும் சொல்லும்போது ரெண்டுமே உயர்வு, ரெண்டுமே உயர்வு சொல். மேலும் மேலும்ன்றது வருது, வந்துருச்சு, அவ்வளவுதான். சரியா? இப்படி நேரிடை சொற்கள் இருந்தாலும் சரி, எதிரிணை சொற்களாக இருந்தாலும் சரி, அல்லது உண்மை தொகைக்குரிய சொல்லா இருந்தாலும் சரி, சேர்த்து எழுதணுமா பிரித்து எழுதணும்னா சேர்த்துதான் எழுதணும். அப்ப உண்மை தொகைக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? உற்றார் உறவினர். என்னது? உற்றார் உறவினர். உற்றார்னா யாரு, உறவினர்னா யார் சார்? உற்றார்ன்றது ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்த கம்பராமாயணத்துல நண்பர்கள். யாரு? நண்பர்கள். இனி உன் நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சுற்றத்தார் என்னுடைய சுற்றத்தார். அதுக்கப்புறம் உன்னுடைய பகைவர் இனி நாம் அப்படின்னு யார் யார் இடத்துல சொன்னது? பார்த்தோமா? அப்ப உற்றார்னா யாரு? நண்பர்கள். உறவினர்னா யாரு? சொந்த பந்தம் இல்லையா? அப்ப திருமண பத்திரிகையில போடும்போது, ஆனா சார் நானும் கல்யாண பத்திரிகை பார்த்தோம் சார், நீங்க சொன்னாப்புல சேர்த்து எழுதல சார், இப்படிதான் சார் பிரிச்சு எழுதிருக்காங்க. எப்படி? உற்றார் உறவினர் உடசூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்தும் போது வாழ்த்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிதான் சார் இருக்கு. நீங்க போற ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்து பாக்குற, சார் சொன்ன பிரகாரம் இருக்கா இல்ல பாடப்புத்தகத்துல இலக்கணமா கொடுத்துருக்காங்க, சேர்த்து எழுதப்பட்டிருக்காங்க, பிரிச்சு எழுதுறது சரியா? சரியா? உற்றாரும் உறவினரும் இல்ல அப்படின்றதுல இதுவாயிடுது. அப்ப உற்றார் உறவினர் அப்படின் போது ரெண்டு பேரும் பிரிக்காம சேர்த்து சொல்றோம், ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றோம். அப்ப அது சேர்த்துதான் எழுதணும், தவிர பிரிக்க கூடாது. அப்ப இரு கூட்டல் ஊ என்ன ஆகும்? ரூவா மாறிடும். ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு விதி பார்த்தோம். என்ன விதி பார்த்தோம்? 7வது விதி. சொல் புணர்ச்சியில நிலைமொழி ஈற்றுல மெய்யெடுத்து வந்து வறுமொழி முதல்ல உயிரெடுத்து வந்தா அந்த சொற்களை சேர்த்துதான் எழுதணும்னு பார்த்தோம். ரெண்டாவது உண்மை தொகைக்குரிய சொல்ல ஆகிப்போச்சு. அப்ப இதையும் என்ன பண்ணணும்? சேர்த்துதான் எழுதணும். வந்துருச்சா? ரைட். அப்போ உண்மை தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சது. வேற ஏதாவது ஒரு உண்மை தொகைக்கு? இரவு பகல் எடுத்துக்கலாமா? இரவு பகல். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றியா? இந்த சொல்லு வாய்ப்பு இல்லையா? உண்மை தொகைக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உண்மை தொகை தானா? இரவும் பகலும். இப்ப சேர்த்து எழுதலாம், பிரிச்சு எழுதலாம்? சேர்த்துதான் எழுதணும். சரியா? பிரிச்சோம்னா அதனுடைய பொருள் தனித்தனியா மாறிடும். இரவோடு பகலோடு அப்படின்றதும் மாறிடலாம், எப்படி வேணுமானா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப படிக்கும் பொழுது இரவும் பகலும் பாராமல் கண் விழித்தேன். மகா சிவராத்திரிக்கு இரவும் பகலும் பாராமல் கண் விழித்து இறைவனை வணங்கினேன். கண் விழிச்சீங்களா? கண் விழிச்சியா?
நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. படிக்கிற சொன்னாலே கண்டுபிடிக்க மாட்டோம், இதுக்கு மட்டுமா கண்டுபிடிக்க போறோம். ரைட். அப்ப இதுவும் என்ன சொல்லு சார்னா, இரவு பகல் அப்படின்றது உண்மை தொகைக்குரிய சொல். அப்ப வல்லின மன்னிக்கணும், பிரிச்சு எழுதலாமா சேர்த்து எழுதலாம்னா சேர்த்து தான் எழுதணும். அப்போ உண்மை தொகை சொற்களை சேர்த்து தான் எழுதணுமே தவிர இது போல பிரிக்க கூடாது. நேரிணை சொற்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சீரும் சிறப்பும் சேர்த்து தான் எழுதணுமே தவிர பிரித்து எழுதக்கூடாது. ஒரு இன்னும் சில எக்ஸாம்பிள்லாம் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற என்ன கொடுத்தேன்? உயர்ந்து ஒங்கின்னு கொடுத்தேன். கொடுத்தனா? ரைட். அதே போல எதிரிணை சொற்கள், ஒண்ணு மேடா இருக்கு, இன்னொன்னு பள்ளமா இருக்கு. இது எதிரிணை சொல்லா உணர்த்தக்கூடியது. அப்ப இந்த சொல்லியும் நான் சேர்த்து தான் எழுதணும் தவிர பிரிச்சு எழுதக்கூடாது. இப்ப குண்டும் குழியும், இது என்ன சொல்லு? குண்டும் குழியுமாக, குண்டும் குழியுமாக சாலைகள் பழுதடைந்துள்ளன. செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் முதியோர்களும் இல்லையா காலை இடறி கீழே விழுந்து விபத்துக்கு உள்ளாகின்றன. எனவே சாலையை சீரமைத்து தருமாறு நகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதணுமா? அப்ப குண்டும் குழியும் நேரிணை சொல்லா எதிரிணை சொல்லா என்ன சொல்லு? எதிரிணை சொல்லு. அப்படியா? நேரிணை சொல்லுதாமா? ஏன்? குண்டுன்னா என்ன அர்த்தம்? மேடா? அதே தானே, மேடு தானே. அப்ப மேடு பண்ணலன்னா அப்ப எதிரிணை சொல்லுதான். கரெக்ட். குண்டு குழினா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டம் மேடா இருக்கிறது, இன்னொரு பாட்டம் பள்ளமா இருக்கிறது. நம்ம லோக்கல்ல குண்டும் குழியுமா இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப இது எதிரிணை சொல். ஒண்ணு உயர்ந்து வாங்கி இன்னொன்னு தாழ்த்தி சொல்லுவது. இப்படி இருந்தாது எதிரிணை சொல்லாக கருதப்படுகிறது. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு? குழி தாழ்ந்து, குழி தாழ்ந்து அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. குழி தாழ்ந்து. இப்ப இது நேரிணையா எதிரிணையா? நேரிணையா எதிரிணையா? வெரி குட். ஆனா சொல்லு எல்லாமே உயர்ந்தோங்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. குழினா பள்ளம், தாழ்த்துனாலும் பள்ளம். அப்ப ரெண்டுமே ஒரே இதுல வருது. எனவே இது நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. குழி தாழ்ந்து அப்படின்றது நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. சரியா? ஆப்போசிட்டா இருந்தா எதிரிணை, சேமா இருந்தா நேரிணை. அப்ப இது போன்ற சொற்கள் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்துதான் எழுதணும் தவிர பிரிக்க கூடாது. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சா? ரைட். அடுத்தது போலாமா? அடுத்தது இறுதியா ஒரு தலைப்பு, சொற்றொடர் பிழை. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 9 விதிகளை பார்த்து முடிச்சிருக்கோம். இதெல்லாம் மனசுல பதிய வச்சுக்கிட்டு கேட்கிற கேள்விக்கு விடை எழுதணும். பெரும்பான்மை எல்லாமே என்ன பண்ணணும்? சேர்த்துதான் எழுதணும். கடைசியா ஒரு தலைப்பு, சொற்றொடர் பிழை. சொற்றொடர்லயும் பிழை வருது. இதனால ஏற்படுவது பொருள் மயக்கம் இல்லையா? இதனாலையும் பொருள் மயக்கம் ஏற்படுது. நம்ம கூட வீட்டுல பேசுவோம், மா அப்பா வந்துதா? வீட்டுக்கு போனோடனே கேட்போம், மா அப்பா வந்துதா? கேட்கிறோமா? வேண்டியம்மா அவளாக்க அப்பாவை பார்த்து ஒரு வாரம் ஆரம்பிக்கணும். எப்போ வரும்? எப்போ வரும்? கேட்கிறோமா? மா அண்ணன் வந்துதா? அக்கா வந்துதா? தம்பி வந்துதா? கேட்கிறோமா? உயர் தண்ணி அக்ரணிங்க, அக்ரணி உயர் தண்ணி கேட்கிறோம். டே அது அம்மா வருதா பாரு, அம்மா சொல்லு அது வருதா பாரு, அம்மாப்பா வருதுப்பா. டே அது வருதா பாரு, யாரு? அப்பா. ஆமாம்மா வருதுமா. அப்ப மொபைல் வச்சுட்டு போய் படி. அம்மா எல்லாரும் கால் பண்றாங்க பிள்ளைக்காக. அப்பா வரலன்னா மொபைல் பாரு. வந்துட்டாரா? எத்தனை வச்சு புக் எடு. நல்ல பிள்ளை, நல்ல அம்மா இல்ல, குடும்பம் விளங்கிடும். அதே அப்பா இருந்தாருன்னா புக் எடுத்து படிச்சுன்னு இருப்பான். இல்ல, அப்பா கிட்ட கேட்டு சில பேரு பொண்ணுங்க அப்பா பொண்ணுங்க இல்ல, அவங்க போன் எடுத்து விளையாடி இருப்பாங்க. வா அம்மா வந்தாங்கன்னா திட்டுவா. வருதா பிறகு ஆமாப்பா வருதுவா, போன் வச்சு புக் எடு. கரெக்டா? வயசு குடி குடி சீக்கிரம் வாழ்க்கையில நடந்திருக்கிறான் அப்படின்னு விஷயம் இல்ல. அதே இந்த பக்கம் பாய்ஸ் அம்மா குடிச்சு பிள்ளைங்களா இருப்பாங்க, மொபைல் வச்சு விளையாடியே இருப்பாங்க. ஏய் உங்க அப்பா வர நேரம் ஆச்சுடா, ஏதோ பஸ் வந்துட்டு இருப்பாரு, வந்தா பாரு எட்டி பாப்பா. ஆமாப்பா ஆமாம்மா வருதுமா. அப்போ வச்சுட்டு போய் புக் எடுத்து படி. நல்ல பிள்ளையா புக் வச்சு படிச்சுன்னு இருப்பான். அப்பாவும் என் பிள்ளை எப்படி படிக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தாதான் பெரிய மார்க் ஆக்ஷன் என்ன என்னடா
கரெக்ட் தானே? மொபைல் வச்சுதானே பக்கத்துல படிக்கிறோம், பக்கத்துல மொபைல் வச்சுதானே படிக்கணும். ஏன்னா டவுட் கிளாரிபிகேஷனுக்காக பக்கத்துல மொபைல் வச்சுன்னு பார்க்கணும். நிறைய இதுல பாத்தீங்கன்னா போனு கதவுல மாட்டி விட்டு வேண்டியது. கதவு தந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போன் மேல போயிடும் இல்ல. அதே போல கதவை சாத்துறாங்கன்னா போன் கீழே வரும், அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ஐடியா கொடுக்கணும். பல புத்தகராச்சு. சில பேர் ரெக்கார்ட் நோட் போட்டு அழகா மொபைல்ல கட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சுட்டு ரெக்கார்ட் ஒர்க் எழுதுறேன் படிக்கிறேன் அப்படின்னு மொபைல்ல பாருங்க. பேங்க்ல எல்லாம் தேடும் போது அது போல ரெக்கார்ட் நோட்டுக்குள்ள இருக்கும், கரெக்டா கட்டிங் ஆர்டர் போட்டு அதை அழகா ஃபிட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். தெரியாது ரெக்கார்ட் நோட்டு தானே நினைப்போம், உள்ள பட்டி பார்த்தாதான் தெரியும். அது வரைக்கும் கட்டிங்ல இருக்கும், உள்ள போன் நடக்கு, போன் வச்சுட்டு பாருங்க. ரைட். இருந்தாத உள்ளங்கள் இருந்த என்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் வருந்தி என்ன லாபம். ரைட். அடுத்தது சொற்றொடர் பிழை. இது போல அக்ரணை உயர்தனையாகவும் உயர்தனை அக்ரணியாகவும் ஒருமையில பன்மையிலையும் பன்மைய ஒருமையிலையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். மாணவர்கள் வந்தது சரியா? நீங்க நானும் கோவைக்கு சென்றோம் வரணும், ஆனா சென்றதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வாக்கிய பிழைகள், அதுதான் சொற்றொடர் பிழைகள் அப்படின்னு. இது போல தேர்வுல கொடுத்துட்டு சரியான தொடர் எழுதுங்கன்னு கேட்கலாம், அல்லது சொற்றொடர் பிழைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருங்கன்னு கேட்கலாம். அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க. திணை, பால், எண், இடம், காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம். இது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துமே. திணை, பால், எண், இடம். என்னது இது? திணை, பால், எண், இடம். எஸ், புரியல, சொல்லு. உட்பிரிவு இல்லையே, நான் அப்படி எதுவும் சொல்லிட்டாங்க. முக பார்க்க கூடாது, முக பார்க்க. எஸ், புகழ் இன்னும் சொல்லுங்க. கரெக்டா இருந்தா ஏற்கனவே வெரி குட். என்ன பொருத்தங்கள்? 4 வகை பொருத்தங்கள் இல்லையா? பொருளை விளங்கிக் கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு உதவுவன யாவையும் கேட்டா திணை, பால், எண், இடம். கையை தட்டுங்க. சொல்றேன், நீ பாராட்டு வாங்க, நீதானே சொல்லணும், பயப்படக்கூடாது. சார் பார்த்த பயமா நடுக்குதா? இல்ல பயம் இல்ல இல்லையா? திணை, பால், எண், இடம். இதுதான் 4 வகை பொருத்தங்களை பார்த்தோம். திணை வடு, திணை பாகுபாடு, பால் பாகுபாடு, எண் பாகுபாடு, இட பாகுபாடு. நாம இருக்கா? நாம் முயற்சி செய்வோம், நாங்கள் முயற்சி செய்வோம். படிச்சுமா? ரைட். இதோட கூட என்ன சேர்த்துக்கிறேன்னா காலம். என்னது? காலம் முதலிய பிழைகள் ஏற்படா வண்ணம் தொடர் எழுத பழகுதல் சால சிறந்தது. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இது என்ன தொடர்? இதுல எது உரிச்சொல்லுக்கு உண்டான உருவு? இப்ப கேப் விட்டு எழுதிருக்காங்க, சேர்த்து எழுதிருக்காங்க. ஏன்? எஸ், உரிச்சொல்லுக்குரிய உரிச்சொல் தொடர் உரிச்சொல்லுக்கு உண்டான தொடர் பெயரோ வினையுடனும் சேர்ந்த அவற்றை நாம் கரெக்ட். அப்போ சேர்த்துதான் எழுதியிருக்கா. நம்ம தேர்வு வரையில பேப்பர்ல எழுதும் போது என்ன பண்றோம்? சால கேப் விட்டு சிறந்ததுன்னு எழுதுவோம். அப்ப என்ன ஆயிடுது? பொருள் மயக்கத்தை உண்டாகும், அதனால சேர்த்து எழுதணும். ரைட். இப்ப கீழ் உள்ள தொடரை படிங்க, சரியா தவறான்றத சொல்லுங்க. முதல் தொடர் கொடுத்திருக்காங்க, கோவலன் மதுரைக்கு சென்றது. என்ன தவறு? ஏன் ஏன் தவறு? எங்க உயர்ந்தனை? கோவலன் என்பது எழுவாய் இல்லையா? எழுவாயில எனக்கு என்ன திணையில வந்திருக்கு? உயர்தனைக்குரிய சொல்லா இருக்கு. அப்போ வாக்கியத்தினுடைய தொடக்கம் உயர்தனையா இருந்தா முடிவு எனக்கு என்னவா இருக்கணும்? உயர்தனையா இருக்கணும். அப்போ கோவலன் சொல்லும் போது ஆண்பாலு, அப்போ வாக்கியத்தினுடைய முடிவுல எனக்கு என்ன வரணும்? ஆண்பாலுக்குரிய விகுதியாக சென்றான்னு முடிஞ்சிருக்கணும். இப்படி இருந்தால் இது சரி. இப்படி இல்லாத பட்சத்துல இந்த அடிப்படையில் இருந்தா சொற்றொடர் பிழை, சொற்றொடர் பிழை. ஓகே. அடுத்து ஒரு தொடர் பாருங்க. பறவைகள் பன்மையில கொடுத்திருக்காங்க. பன்மையில வரணும்னா கல் என்ற விகுதியை சேர்க்கணும். அவற்றை பிரிக்கணுமா சேர்த்து எழுதணுமானா சேர்த்துதான் எழுதணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? பறவை கல் நெல்மணிகளை கொத்தி தின்றது. தப்பாயிடும் இல்லையா? அதனால கல் என்ற விகுதியை சேர்த்து எழுதணும். சரி, பறவைகள் அக்ரிணைக்கு உண்டான பன்மையா, அக்ரிணைக்கு உண்டான ஒருமையா, அல்லது உயர்தனைக்கு உண்டான பன்மையா, அல்லது உயர்தனைக்கு உண்டான ஒருமையா?
பன்மை. அந்த பறவைகள் நெல் மணிகளை, இங்கே புளூரல்ல வந்துருச்சு, பன்மையில வந்துருச்சு, வேகமாக கா என்ற எழுத்து தப்பா இருக்கு, வேகமாக கொத்தி தின்றது. சரியா? ஏன் தின்றனன்னு வரணும்? தின்றதுன்னு போட்டா அகிரணையில ஒருமை. ஒரு பறவையா இருந்தா பரவாயில்ல, இங்க பல பறவைகள் கொடுத்துட்டான், பறவைகள் பன்மையில கொடுத்துட்டான். அப்ப தின்றதுக்கு பதிலா தூ அடிச்சுட்டு நான் என்ன பண்ணோம், தின்றனன்னு எழுதணும்னா இது சரி. அப்போ சொற்றொடர்படியே நான் நீக்கிறேன். கரெக்டா? மூணாவது தொடர் பாருங்க. குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்கினங்கள் வருது, அப்போ பன்மை. அப்ப வாக்கியத்தினுடைய முடிவுல எனக்கு அகிரணையில பன்மையில வரணும். அப்போ ஓடியதுன்னு போடலாம் சரியா, அல்லது ஓடினன்னு போட்டா சரியா? ஓடின அப்படின்னு போட்டாதான் சரி. கரெக்டா தானே? இல்லையா? இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், குதிரை வேகமாக ஓடியது, சரியா தவறா? ஏன்னா ஒரே ஒரு விலங்கு. இப்ப நான் குதிரையோட இன்னொரு விலங்கு சேர்த்தேன், எதை? யானையும் சேர்த்தேன். அப்ப குதிரையும் யானையும் வேகமாக ஓடினன்னு வரும். இதான் சரி. சில பேர் ஓடியனன்னு எழுதுவாங்க, தப்பு. என்னது? ஓடியனன்னு எழுதுவாங்க, அது போல எழுதக்கூடாது, ஓடின. இப்ப இதுக்கு பகுதி உறுப்பிலக்கண பிரிச்சு பாரு. பகுதி கட்டளை பொருள் ஓடு. டீய பிரிச்சதுனால இட்டு கூட்டல் ஈ, இட்டு டூவா மாத்தீங்கன்னா அதனால எனக்கு பகுதி ஓடு. அப்புறம் என்ன இருக்கு? ஈ இருக்கு. இந்த நாம பிரி, இன்னு கூட்டல் ஆ. அப்ப இன்னு என்பது காலம் காட்டுதா? ஓடின அப்படின்னா இறந்த காலத்துக்குரிய இடைநிலையா? ஈகா ஈ, இறந்த கால இடைநிலை, ஓடு பகுதி. இப்ப இந்த ஆவை என்னன்னு எடுக்கலாம், ஆ என்ற விகுதி. எச்ச சொல்லா இருந்தா பெயர் எச்சம், விகுதி வினைமுற்றுக்குரியதா இருந்தா என்ன வினைமுற்றுல? வெரி குட். பலவின் பால் வினைமுற்று விகுதி. என்ன பால்? பலவின் பால் வினைமுற்று விகுதி. கைய தட்டுங்க, வருஷனிக்கு ஒரு கைய தட்டுங்க. பலவின் பால் வினைமுற்று விகுதியை உணர்த்தும். சரியா? தூ ரூ டூன்னு வந்தா ஒன்றன் பால், ஆ அண்ணே இதெல்லாம் வந்தா இது போல ஆ வந்தா பலவின் பாலை உணர்த்தக்கூடியது. பலந்தனே, திரிந்தனே, சென்றன வாக்கியத்தில் வினைமுற்று. வினைமுற்றுல ஆ வந்திருக்கு, எனவே அது பலவின் பாலுக்கு உரியது. ரைட். கடைசியா ஒரு சொல் பாருங்க, ஒரு தொடர். அவன் வெண்மதியிடம் பேசினாய். என்ன இதுல பிழை? இடம் மாற்றம். கரெக்ட். என்ன மாற்றம்? இடம். அவன் என்பது படற்கைக்கு உண்டான இடம். அவன் என்பது படற்கைக்கு உண்டான இடம், தேர்ட் பர்சன் இல்லையா? ஈ, ஷி, இட், தே, தேர்ட் பர்சன். அப்ப படற்கைக்கு உண்டான சொல் அவன். ஆனா வாக்கியத்தினுடைய முடிவுல எனக்கு என்ன முடிஞ்சிருக்கு? பேசினாய் அப்படின்னா முன்னிலை இடத்தை உணர்த்தி வந்திருக்கு. முன்னிலை இடத்தை உணர்த்தி வந்திருக்கு. இப்படி அமையலாமா? அமையலாமா? எப்படி உயர்தனையோ உயர்தனையில கொண்டு முடியறாப்ல இந்த இடத்துல படற்கையில வந்திருக்கு. வாக்கியத்தினுடைய முடிவும் படற்கையில வரணும். அப்போ இது தவறு. இப்ப நான் என்னன்னு மாத்தணும், அதை ஓடி பேசி நான் வரணும். பேசி நான் அப்படின்னு எழுதியிருந்தா படற்கைக்கு படற்கை பொருந்தும். சரியா? புரிஞ்சுச்சா? அப்ப இது இடத்தினுடைய அடிப்படையில வந்திருக்கக்கூடிய சொல். குதிரை யானைய வேகமாக ஓடின அப்படின்றது எண்ணினுடைய அடிப்படையில, எண்ணிக்கையினுடைய அடிப்படையில. கரெக்டா? ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்குகள் இருக்கா, அதனால பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றதுன்னு சொல்லும்போது இதுவும் எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலையா? ரைட். கோவலன் மதுரைக்கு சென்றது எஸ் திணை. எது? திணையினுடைய அடிப்படையில வந்திருக்கக்கூடிய சொல். கரெக்டா? கரெக்டா? புரியுதுச்சா? ரைட். இது போல சொற்றொடர் பிழையெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? விடைத்தாள்ல எழுதுறோம். அதெல்லாம் சரி பார்த்து திருத்தம் செய்துட்டா சரியான மதிப்பெண் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல தமிழ் எழுதுவதற்கு உண்டான ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் எதுவும் இல்ல. கொடுத்துருக்காங்களா கீழே? ரைட்டு. இன்னும் கொஞ்சம் இருக்கா? ரைட், முடிச்சிடலாம். இப்ப இங்க ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. சென்னையில இருந்து நேற்று வருகிறான். இதுவும் ஒன் மோர் எக்ஸாம்பிள். அதுல சென்னையில இருந்து நேற்று வருகிறான். என்ன பிழை இருக்கு? கால வழுவு இருக்கு. இதுல என்ன இருக்கு? கால வழு இருக்கு. ஏன்னா சென்னையில இருந்து நேற்றுன்றது கடந்த காலம், வருகிறான் என்பது எதிர்காலம், நிகழ்காலமா? எஸ் எஸ், நிகழ்காலம் தான் கரெக்ட். என்ன காலம்? நிகழ்காலம். நேற்று என்பது
இறந்த காலம். அப்ப இறந்த காலத்துக்கு கொண்டு வந்து வாக்கியத்தினுடைய முடிவுல நிகழ்காலம் வரும்போது தவறு. அப்ப இறந்த காலத்துக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணணும்? வந்தான். யாரு? சென்னையில இருந்து நேற்று தம்பி வந்தான் அப்படின்னு முடிக்கணும். அப்ப இடத்திற்கு உண்டான காலத்திற்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஓகே, இத பத்தி ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நானு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? உயர்திணையில அவன், அவள், அதுக்கப்புறம் அவர் இப்படின்னு வந்தா வாக்கியத்தினுடைய முடிவுல அவன் வந்தா அல்லன்னு முடியணும், அவள்னு வந்தா அல்லல்னு முடியணும், அவர்னு வந்தா அல்லர்னு முடியணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? அததான் இங்க கொடுத்திருக்காங்க. அல்லன், அல்லல், அல்லர். இது எங்க வரும்? உயர்திணையில பறக்கைக்குரிய பெயர்ல வரும்போது வாக்கியத்தினுடைய முடிவுல எனக்கு இது போல முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் அவன் நல்லவன் அல்லன்னு போட்டா சரியா, அல்லது அல்லன் போட்டா சரியா? எஸ். ஏன் அல்லன்னு வரணும்? வாக்கியத்தினுடைய தொடக்கத்துல எனக்கு என்ன இருக்கு? படற்கைக்கு உண்டானதா இருக்கு. உயர்தனை படற்கைக்கு உண்டான சொல்லா இருக்கு. அப்ப எனக்கு என்னன்னு வரணும்? அல்லன்னு வரணும். அதையே நானு அவன்றதுக்கு பதிலா அவள் நல்லவள் அல்ல அல்லது அல்லல் அப்படின்னு போட்டா எது சரி? அல்லல். சரி, இந்த இல்லு போட்டா பெண்பாலுக்குரிய விகுதியா மாறி போகுது. மாறாக இந்த இல்லு போட்டா வெரி குட். அல்லல் படுப்பதுவும் இல் அப்படின்னா துன்பம் தருவது வேறொன்றும் இல். அல்லல்னா துன்பம். சரியா? சரி, இதையே நான் இல்லுக்கு பதிலா இரு போடுறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? அவர். நல்லவள் என்றதுக்கு பதிலா நல்லவர் அல்ல அல்லது அல்லர்ன்னு எழுதுறேன். எது சரி? ஏன்னா அவர் என்றது படற்கை, அதுக்கேத்தாப்புல அல்லர்னு வரும். இது வாக்கிய பிழைகள்ல அடிப்படை விஷயம். சரி சார், இதையே நானு அக்ரிணையில ஒன்றன் பாலுக்குரியதா இருக்குன்னு வச்சுக்கோ. அது இது எது, அது இது எதுன்னு வாக்கியத்தினுடைய தொடக்கத்துல வந்தா வாக்கியத்தினுடைய கடைசியில எனக்கு என்னென்ன வரணும்? இது மூணுத்துக்கு சேர்த்து என்னென்ன வரணும்? அன்று. ஃபார் எக்ஸாம்பிள், அது என்னுடைய புத்தகம் அல்ல, என்னுடைய புத்தகம் அல்ல. சரியா? சரியா? சரியாது? தவறு. என்ன தவறு? என்ன காரணம்? வாக்கியத்தினுடைய தொடக்கத்துல எனக்கு என்னவா இருக்கு? அக்ரிணையில ஒருமைக்குரிய சொல்லா இருக்கு. அப்ப வாக்கியத்தினுடைய முடிவுல எனக்கு அக்ரிணையில ஒருமைக்குரிய சொல்ல என்ன வரணும்? அன்றுன்னு வரணும். அப்ப அல்லன்னு போடக்கூடாது. சரி சார், இப்ப நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, நான் கொஞ்சம் இப்படி யோசிக்கிறேன். எப்படி? வாக்கியத்தினுடைய விகுதியை நான் பார்த்துட்டேன், அல்லன்னு இருக்கு. நான் அதுக்கேத்தாப்புல முன்னாடி மாத்தலாமா? அது என்பது அவைன்னு மாத்தலாமா? அப்படின்னா எப்போ ஒண்ணுமே சரி, வீட்டுக்கு கூட முன் வாசலுக்கு ஏத்தாப்புல தான் பின் வாசல் வைப்பாங்களே தவிர பின் வாசலுக்கு ஏத்தாப்புல முன் வாசல் வைக்க மாட்டாங்க. கரெக்டா? தலவாசுகால் வச்சுட்டுதான் அதுக்கப்புறம் மற்ற வாசுகால்லாம் வைப்பாங்களே தவிர, இல்ல சார் பின்னாடி வாசகங்கள் வச்சுதான் சார் எங்க வீட்டுல தலைவாசல்ல வச்சாங்க யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கேத்தாப்புலதான் பின்னாடி மாத்தணுமே தவிர பின்னாடி இருப்பதற்கு ஏற்றாப்புல முன்னாடி மாத்தக்கூடாது. சரி, இப்ப இந்த தொடர்ல எது மாத்தணும் அப்படின்னு சொன்னா அல்லன்றதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும்? அன்றுன்னு போடணும். சரி, இப்ப இதையே நான் கொஞ்சம் மாற்றத்தை தெரிவிக்கிறேன். அவை என்னுடைய புத்தகம் அன்று. இது சரியா? அந்த தொடர் சரியா? அவை என்னுடைய புத்தகம் அன்று. ஏன் அன்று வரக்கூடாது? அவைன்னு வந்திருக்கு, பன்மையில இருக்கு. அப்ப அன்றுன்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணோம்? அல்ல. அவை என்னுடைய புத்தகங்கள் அல்ல. கரெக்டா? அப்ப அது இது எதுன்னு வந்தா அன்று. மாறாக அவை இவை எவைன்னு வந்தா அல்ல. சரியா? அவை இவை எவைன்னு வந்தா வாக்கியத்தினுடைய முடிவுல எனக்கு என்ன இருக்கணும்?
அல்லன்னு வரணும். அது இது வந்தா வாக்கியத்தின் முடிவுல அன்றுன்னு வரணும். அதே போல உயர்தனையில அவன் அவள் அவர்ன்னு வந்தா அல்லன் அல்லல் அல்லர்னு மாறும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அல்லன் அல்லல் அல்லர் அன்று அல்ல என்பனவற்றை திணை பால் எண் இடம் அறிந்து ஆளுதல் வேண்டும். அதுதான் நான் இப்படி சொல்லி கொடுத்துட்டேன். அவன் அல்லன் சார். நான் கூட ஒரு படம் பார்த்தேன் சார், திரைப்படம் ஒண்ணு. நான் அவன் அல்ல, நான் அவன் அல்ல. ஆனா திரைப்படம் இப்படிதான் சார் பேர் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? அப்போ அந்த வாக்கியத்தெல்லாம் பிழை இருக்கு. எத்தனை பேர் டேரக்டருக்கு போன் பண்ணி சொல்லுங்க. போன் நம்பர் இல்லையா? சினி ஆக்டர்ஸ் டேரக்டரோட போன் நம்பர் டைரி இருக்கா? வேணுமா? கொடுக்கவா? தினம் ஒரு கால் பண்ணு இருக்கட்டுமா? சினி ஆக்டர்ஸ் போன் நம்பர் வேணுமா சொல்லு. அப்ப அந்த படத்தினுடைய டைட்டில் தப்பு தானே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் என்ன படம் தான் பார்த்தேன், நான் அவன் அல்ல. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாக்கியத்தினுடைய பிழை இருக்கு. யாராவது உணர்ந்து முதல்ல டைரக்டர் போன் பண்ணி நிறைய படத்தினுடைய பெயர் வச்சிருக்க, இலக்கண முறைப்படி தவறுதலா வச்சிருக்கேன், படம் ஓடுமா அப்படின்னு கேட்டு திருத்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? நான் நான் அவன் அல்லன்னு வச்சிருக்கணும். கரெக்டா? ரஜினி ஒரு படத்துல நடிச்சாரு, நான் மகான் அல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சாரு, நான் மகான் அல்ல. சரியா? அப்ப நீங்க என்ன சார் பண்ணீங்க? உங்க காலத்துல வந்த படம் தானே சார். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சொன்னீங்களா டைரக்டர் பார்த்து அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்கிறேன். அப்பெல்லாம் எங்களுக்கு அந்த டைரக்டர் சினி ஆக்டர்ஸ் போன் நம்பர் எல்லாம் கிடைக்காது. இப்ப நல்ல எல்லாத்துக்குமே வந்து போன் நம்பர் வாட்ஸ்அப் கொடுத்துறோம். இமீடியட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? கொடுத்துறாங்க. டேட்டாஸ்லாம் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் போட்டுடலாம். கமிஷனருடைய போன் நம்பர் வேணுமா, சிஓடைய போன் நம்பர் வேணுமா, பையன் அதை நோட் பண்ணி வச்சுருந்தா ஸ்கூல்ல வந்து லீவ் நாள்ல ஸ்கூல் தந்தாங்கன்னா போன் பண்ணிடுறோம் இல்ல. அதனால உடனே என்ன பண்ணிடுறாங்க, லீவ் டிக்ளேர். உள்ள வரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, லீவ் டிக்ளேர் பண்றாங்க. யாரா அந்த வேலை பண்ணது பார்த்தா உள்ள நடக்குது நடக்குது. நீங்க தான் பண்ண மாட்டீங்க நல்ல பசங்க. கரெக்ட் தானடா? இல்ல பள்ளிக்கூடம் திறந்தா போதும் சார், நாங்க வந்துருவோம் சார். ஆனா திறந்த பள்ளிக்கூடத்தை 3 மணி நாங்க ஒருபோதும் யாருக்கும் போன் பண்ணி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன்னா கல்வி கூட ஒரு தெய்வ கூடம் இல்லையா, புனித ஆலயம். இதெல்லாம் கூட சொல்லலாமா? ரைட், புரிஞ்சு வச்சா? அப்ப நான் மகான் அல்லன்னு வரணும். சரியா? ரைட். இந்த பிழைகள்லாம் திருத்திக்கிட்டா நல்ல தமிழ்ல எழுதலாம். சரியா? பொருள் மயக்கம் ஏற்படாது. அடுத்தது ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. அது என்ன வேற்றுமை உருவு எங்க வரணும் எங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அக்ரிணைக்குரியது. அது எந்த வேற்றுமை உறுப்பு? அது என்ன வேற்றுமை உறுப்பு எதற்குரியது? அக்ரிணைக்குரியது. உயர்ந்தனைங்களா அது என்ற வேற்றுமை உறுப்பு சேர்த்து எழுதலாமான்னா எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ராமன் வீடு என்னன்னு சொல்லலாம்? ராமன் வீடு. இப்ப நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, இதே எடுத்துக்கிறேன். அரசரது மகள். இப்ப இது சரியா? அரசரது மகள். அப்ப அது என்ற உருவு எழுவாயில இருக்கு. இப்ப இது சரியா? அரசர் என்பவர் யாரு? உயர்தனைக்குரிய சொல்லு. அரசர் என்பவர் யாருன்னா உயர்தனைக்குரிய சொல்லு. உயர்திணையில அது என்ற உருவு சேர்த்து எழுதலாமான்னா எழுதக்கூடாது. அது என்ற உருவு எதற்கு மட்டும் உரியது? அக்ரிணைக்குரியது. எதற்குரியது? அக்ரிணைக்குரியது. அப்ப இந்த இடத்துல அரசரது மகன் அப்படின்னு கொடுத்திருக்காங்களே, இது சரியானா தவறு. சரி, அப்ப எப்படி எழுதணும்? அரசர், அரசன், மகன் ஆர் மகள். எனது வீடு சொல்றேன்ல, எனது வீடு. இது சரியா? 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 எப்படி எப்படி சரி? எப்படி சரி? வறுமொழியில என்ன சொல்லி இருக்கு? வறுமொழியில என்ன சொல்லி இருக்கு? வீடு என்பது அக்ரிணைக்குரிய சொல். அப்படி அக்ரிணைக்குரிய சொல்லா இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அது என்ன வேற்றுமை உறுப்பு சேர்த்து எழுதலாம்.
இந்த இடத்துல ஏன் சார் சேர்க்க வேணாம்னு சொன்னேன்? மகன் என்பது என்ன? உயர்தனைக்குரிய சொல். அப்ப அது போல எழுதுறது தவறு. கொடுத்திருக்காங்க பாருங்க. உயர்தனையாயின் அது என்ன உறுப்பினை பயன்படுத்துதல் கூடாது. எனது வீடு, இது சரியா? சரி. அரசரது மாளிகை, சரியானா சரி. ஏன்னா வீடு மாளிகை இது ரெண்டுமே என்ன சொல்லு? அக்ரணைக்குரிய சொல்லு. அப்ப அது வரும்போது அதுக்கு முன்னாடி அது என்ற வேற்று உறுப்பியை சேர்த்து எழுதலாம். உங்க பாடப்புத்தகத்துல ஒரு பயிற்சி இருக்கு. குமரன் வீடு பார்த்தேன், குமரன் வீடு பார்த்தேன் அப்படின்னு இருக்கு. இத வேற்று உறுப்பு சேர்த்து எழுதுங்க. குமரனது வீட்டை பார்த்தேன். அப்ப என்ன உறுப்பு எதுவும் கூட சேர்ந்தது? எனக்கு உயர்தனையோட அது என்ற உறுப்பு சேர்ந்தது. ஏன்னா பக்கத்துல எனக்கு என்ன வந்திருக்கு? அக்ரணைக்குரிய சொல்லு வந்திருக்கு, அதனால சேர்த்து எழுதுனேன். அப்ப குமரனது வீட்டை பார்த்தேன். அப்ப இதுதான் சரி. ஓகே. அதே போல பாருங்க, தொடர் எவ்வித குழப்பம் இல்லாமல் அமைக்கப்பட வேண்டும். இது ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எதுக்கு பொருந்தும்னு சொல்லுங்க. இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டார். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டார். இப்ப இதுல எது சரி? பொருள் குழப்பம் இல்லாத தொடர். குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டார். இதான் பொருள் குழப்பம் இல்லாத தொடர். கரெக்டா? கரெக்டா? என்னையா? ரெண்டுமே சரியா? ரெண்டுமே சரியா? ஓ, நீ இந்த அடிப்படையில பார்க்கும்போது முதல் குழந்தை இடத்துல கேள்வி கேட்கல, ரெண்டாவது குழந்தை இடத்துல கேள்வி கேட்டன்றது பொருள் வருது இல்லையா? இப்ப இந்த இடத்துல வரும்போது குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு குழந்தை இடத்துல ரெண்டாவது கேள்வி கேட்டான்றது இடத்தை பொறுத்து கரெக்ட் தானே சார் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? ஆனால் எது சரி அப்படின்னு சொன்னா குழந்தையிடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் என்பதுதான் சரி. முதல் இரண்டு சொற்கள் இடம் மாறியதால் தொடருக்கான பொருள் மாறுகிறது. இந்த குழந்தை இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்லிட்டா. ரெண்டாவது கேள்வி கேட்டேன், அதே குழந்தையிடம் ரெண்டாவது கேள்வி கேட்டேன். இதுதான் ஏற்புடையது. தொடருக்குண்டான இடம் மாறும் போது பொருள் குழப்பம். அதே போல நமக்கு எழுதுவோம், கோயிலுக்கு அருகாமையில் யாரும் செல்லக்கூடாது. கோயிலுக்கு அருகாமையில் யாரும் செல்லக்கூடாது. அருகில் போட்டா தவறா இல்ல அருகாமையில் போட்டா சரியா? மீனிங் தெரியாம நம்ம எழுதுறோம். சொல்றாங்களா? அருகில் என்பது அண்மை, அருகாமையில் என்பது சேய்மை. சேய்மைனா என்ன? தொலை தூரத்துல இருக்கிறது அருகாமையில். அருகில் சொன்னா அண்மை, அண்மைக்கு ஆப்போசிட் சேய்மை. படிச்சிருப்பீங்களா? அண்மை சுட்டு சேய்மை சுட்டு. தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் சுட்டி காமிச்சா அது சேய்மை சுட்டு. பக்கத்திலே இருக்காம பூபேஷ் அண்மை சுட்டு. அருகில் இருந்தால் அண்மை, தொலைவில் இருந்தா சேய்மை. அந்த சேய்மை தான் அருகாமையில் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ளது. இதெல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல போடுவோம் நோட்டீஸ்ல இல்லையா? காலேஜுக்கு மிக அருகாமையில் உள்ளது, வித்யாலட்சுமி பள்ளிக்கு மிக அருகாமையில் உள்ளதுன்னு போட்டு இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல பிளாட் போட்டு காண்போம். நம்ம நினைப்போம் ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கிற பிளாட், குழந்தைக்கு ஈஸியா பள்ளிக்கூடம் போய் வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, நடந்தே போய் வரலாம், உடலுக்கு உடற்பயிற்சி நேரத்தோட போலாம் இல்லையா? லீவ் பண்ணாலும் கேட்டால போய் தெரிஞ்சுக்கலாம், ஸ்கூல் இல்லைன்னா வாத்தியம் வந்து டவுட் போய் கேட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லதுன்னு பக்கத்துலேயே பிளாட் வாங்கி கட்டின்னு ஆசைப்பட்டு போய் பார்த்தா வித்யாலட்சுமி ஸ்கூல் தாண்டி 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அந்த இடம். அந்த நோட்டீஸ்ல என்ன போட்டிருப்பான்? வித்யாலட்சுமி பள்ளிக்கூடத்திற்கு மிக அருகாமை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மிக அருகாமை, பேங்க்கு அருகாமை. இன்னும் சொல்ல போனா ராகவேந்திரா பேக்கரிக்கு மிக அருகாமை. இன்னொரு பேக்கரி இடங்கிறது பாலாஜி பேக்கரி. அந்த பேக்கரி மிக அருகாமை. ரொம்ப வியப்பா பார்த்தோம், சொல்லியிருப்பாங்க பிளாட் அங்கெல்லாமா அப்படின்னு பிளான் பண்ணோம்.
போய் பார்த்துட்டு வாங்க சைட் அப்படின்னா வீட்டாங்க போய் பார்த்தா 30 கிலோமீட்டர் போகும். இப்படி ஏமாறும். சில பேர் போய் இடத்த பார்த்து பிடிச்சிருக்கோம் போடுன்னு வாங்கி போடுவாங்க. இதுதான் விளம்பர டெக்னிக். இப்போ பொருள் தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம், அருகாமையில் எழுதுறோம். அருகாமையில என்ன பொருள், தொலைவில். அருகில்னா பக்கத்திலேயே. என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுகிறதே அப்படின்னு பாட்டு வருது. அப்ப என்ன அருகில் நீ இருந்தாலும் என்ன அர்த்தம், பக்கத்திலேயே இருந்தா இயற்கை அப்படியே சுத்துதான். கவிஞர் அழகா பாடியிருக்கான், இலக்கணம் தெரிஞ்சிருக்கு கவிஞருக்கு பாடல் எழுதுறது. என்ன அருகே நீ இருந்தால் இயற்கை சுழலுகிறதே அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சுத்த வைக்கிறாதே கூட இல்ல. அவங்க பாடி இருக்கணும், என் அருகில் பதிலாக என் அருகாமையில் நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவது ஏன் அப்படின்னு கேட்டிருப்பான். அருகாமையில் வார்த்தை போடல பத்தியா, இப்ப இலக்கணத்தை கையாண்டு இருக்காங்க. அப்பதான் இடையில இலக்கணத்தை மறந்துட்டே தப்பா எழுதி தெரிஞ்சுக்கணுமா. இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணணும், மிக தெளிவா பயன்படுத்தணும். யார் சொல்லி கொடுத்தா, பாடநூல் சொல்லுது, அது தமிழாசிரியர் சொல்றாரு இலக்கண ரீதியா. சரியா, ரைட். ரீதின்னு சொன்ன பிறகு டக்குன்னு சிறுகதைக்கு போனோமா புதினத்துக்கு போகணுமா, எங்க போனோம், சிறுகதைக்கு போனோம். யாரு எழுதுன சிறுகதை, பூமணி. என்னென்ன சிறுகதை இது, ரீதியா சாப்பிடணும், என்ன ஆகும், வயிறு சொல்லும் அருக்கும். சிறுகதை தானே, ஏன்னா சிறு வயிறுக்காக, அதனால சிறுகதை ஞாபகம் வச்சிருக்கணும். ஐயா புதினம், பிறகு வெக்கை, பிறகு இல்ல பிறகு வெக்கை படிச்சுமா. எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி எந்த ஆண்டு, 2000. பூமணியுடைய பெயர் பிறந்த ஊர் புதுச்சேரி. ஈரா தூத்துக்குடி மாவட்டம் ஆண்டிப்பட்டி. அழகா மனசுல பதிய வச்சிருக்க ஆண்டிப்பட்டி. அப்ப புதுச்சேரியில பிறந்தவர் யார், இது தெரிஞ்சிருச்சா. அருகில்ன்றதை எங்க பயன்படுத்தணும், அருகாமையில்ன்றதை எங்க பயன்படுத்தணும் தெரிஞ்சிருச்சா. இன்னும் கூட நிறைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், இன்னும் இருக்கு. என்னன்றத பாருங்க. அப்ப அருகில் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன சார்னா அருகாமை. அதுதான் நான் சொன்னேன், அண்மை சேய்மை அப்படின்னு சொன்னேன். அருகில் என்றதுக்கு அண்மை, அருகாமைன்றதுக்கு சேய்மை. அப்ப அருகில் என்ற சொல்லுக்கு ஆப்போசிட் எதுன்னா அருகாமை. ரைட். அடுத்து ஒரு தொடர் கொடுக்குறாங்க பாருங்க. இதோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் அப்படின்ற தொடர். சரியா, தவறு. என்னன்னு வரணும், மிதிவண்டியில் சென்றவர், மன்னிக்கணும், மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் என்று எழுதப்பட வேண்டும். ஆனா தலைப்பு செய்தியில இப்படி ஒரு செய்தி போட்டுறான், படிப்பவன் தலைமுடியை பிச்சுக்கிட்டு படிப்பான். மண்டையில இருந்த 4 முடி என்ன இருக்கான், கீழே விழுந்துட்டு இருக்கோம். ஏன்னா சிந்திக்க வைக்கிறான், யாரு சிந்திக்க வைக்கிறான். அதனால தலைமுடி பிச்சுக்கிட்டு படிக்கிறான். ஒரு பொருள் இப்படி மாறுது. ரைட். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நம்ம வழக்கத்துல பயன்படுத்தக்கூடிய பொதுவான பிழைகள். என்ன தண்ணி, சுத்தண்ணியா, பஸ்தண்ணியா, எங்க இருக்கு, நடு சென்ட்ரல் இருக்கு. சொல்றல இட்டது பட்டானா மாட்டேன் இல்லையா. நம்மளோ யாராவது ரூட் கேட்டாங்கன்னா, வழி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் இல்லையா, நேரா ஸ்ட்ரைட்டா போகும். அங்க ஒரு ஆலமரம் வரும், ஆலமரத்துக்கு பக்கத்துல லெப்ட் சைடு இடது பக்கமா பீச்சாலை பக்கமா ஒரு ரோடு போகும். அந்த ரூட்ல நேரா ஸ்ட்ரைட்டா போகும். நான் வரல, நீ மட்டும் போயிட்டு இப்படின்னு அட்ரஸ் சொல்லும் பொழுது என்ன பண்ணுவான், இங்கிலீஷும் சேர்த்து சொல்லுவோம், தமிழ்லயும் சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா தங்கிலீஷாவும் இருக்கும். சொல்றோமா இல்லையா, நம்மள தலையாட்டிட்டு ஓகே சார், ஓகே சார், ஓகேன்னு சரி, ஓகே தானே, சரிதானே, சரி பேர் ஓகே சார், சரி சார், ஓகே சார், சரி சார், ஓகேனாலும் சரினாலும் ஒன்று தானே. ஏதாவது ஒண்ணு பயன்படுத்துறோமா இல்ல, ஆம் அப்படின்னு ஒரே வார்த்தை போட்டு போயிட்டே இருக்கு. இல்லை, ஒரே வார்த்தை. ரைட். சொல்றாங்க பாருங்க, சுடுதண்ணீர் என்று எழுதுவது சரியா அப்படின்னு கேட்டா தவறு.
அப்ப சுடுதண்ணிக்கு நான் என்ன சார் பண்ணணும்? தப்பு, வெந்நீர்னு சொல்லணும். என்ன தரணும்? வெந்நீர்னு சொல்லணும். சரி சார், நீங்க எழுதுனது சரியா? வெந்நீர் சரியா தவறா? நான் எழுதுனது சரியா தவறா? கம்மி சார் எழுதுனா சரியாதான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில சரின்னு சொல்லிடாதா. சில நேரங்கள தவறுதலாம எழுதுவேன். ஏன்னா யானைக்கும் அடி சார். அப்ப நீங்க யானைன்றது மனசுக்குள்ள நினைப்பா சார்னு கேட்டாங்க. ரைட். அப்ப வெந்நீர் சரியா தவறா? சரி. சரி, சுடு தண்ணி ஏன் சொல்லக்கூடாது? அப்ப பச்சை தண்ணிக்கு என்ன பொருள்? தண்ணீர். ஏன்? தண்ணி என்பதற்கு பொருள் என்ன? குளிர்ந்த அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பொருள் வேறுபாடு பார்த்தோம்னு நினைக்கிறேன். தன் தன் பார்த்தோமா அந்த அந்த பில்டிங்ல இல்லையா? இந்த தண்ணுன்னு போட்டா தன்னுடைய, இந்த தண்ணுன்னு போட்டா குளிர்ச்சி. படிச்சுமா? அப்ப குளிர்ந்த நீருக்கு தான் தண்ணீர். அப்ப சுடு தண்ணீருக்கு வெந்நீர், வெப்பமாக்கப்பட்ட நீர்னு தான் சொல்லணும். அதே போல பாருங்க, அதே போல பாருங்க, நடு சென்டர், நடு சென்டர் அப்படின்னு. நடு சென்டரில் நில்லு. பிடி மிஸ் சொல்லுவாங்க, டேய் நடு சென்டர்ல நில்றா. பிடி மிஸ் சொல்றாங்க காலையில, நடு சென்டர்ல நில்றா. அவனை இப்படி இப்படி நிற்பான். முன்னாடி நிக்கிற சரியா நிலைதான் அவனை நடு சென்டர்ல நிற்பான் இல்ல. அப்ப இது சரியா? நடு சென்டர். சென்டர்னாலே என்ன அர்த்தம்? நடு. அப்ப நடுன்றது தமிழ்ல போட்டு போலவே, நடுவில் நில். யாரும் சொல்றது இல்லை. நடு சென்டர்ல நில்லு தப்பு. அப்ப நடுவில் நில்லுன்னு சொல்லணும். ரைட். அடுத்தது பாருங்க, நடுவில் நின்றான் என்பதே சரியானது. இன்னொன்னு இருக்கு, பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும். இதை ஏற்கனவே நான் பயன்படுத்தணும். நம்பியார் கூட சென்றார், நம்பி யார் கூட சென்றார்? பொருள் மாறி போச்சா? நம்பியார் கூட சென்றார், இது சரி. இப்ப நான் பிரிச்சு எழுதுனா எனக்கு என்ன பொருள் வந்துருச்சு? நம்பி யார் கூட போன? தமிழ் நம்பியா போன கேட்கிறாங்களா? நம்பியார் கூட சென்றார் அப்படின்றதுக்கும் நம்பி யாரு கூட சென்றார்ன்றதுக்கு பொருள் மாறி போச்சா? இறுதியா ஒண்ணு பார்த்து முடிச்சிடுறேன். வினைத்தொகை சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா மிக கூடாதான்னா மிக கூடாது. அப்ப இந்த ரெண்டு சொல்லுல எது சரி அப்படின்னா, திருவளர் செல்வன் திருநிறை செல்வன்றது சரி, இது தவறு. சார் நான் கல்யாண பத்திரிக்கை பார்த்தோம் சார், அதுல அப்படிதான் சார் போட்டிருக்கான். இதை பத்தி என்ன சொல்லிட்டு நினைக்கிறேன். தொடக்கத்திலே இச்சு வரலாமான்னா வரக்கூடாது. ஏன்னா வளர்ந்த வளர்கின்ற வளரும், நிறைந்த நிறைகின்ற நிறையும் கவனிக்கணும். அப்ப வினைத்தொகைக்குரிய சொல் இந்த திருவளர் திருநிறை என்பது. இடையில ஒன்று எடுத்து மிகலாமானா மிக கூடாது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்க புக் பேக் இருக்கு. கடைசியா பிழையை தவிர்க்க சில வழிமுறைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை படிச்சுக்குங்க. மீதியை அடுத்த வகுப்புல பார்ப்போம். புக் எக்ஸசைஸ். சே தேங்க்யூ.